கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, வேதாகம குடும்ப நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் குடும்ப நிகழ்ச்சியிலே கிதியோனின் குடும்பம், த ஃபேமிலி ஆஃப் கிடியோன். கிடியோனை பற்றி நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அவன் இஸ்ரவேலினுடைய நியாயாதிபதியாக இருந்தான், 5வது நியாயாதிபதியாக இருந்தான். கிதியோன் என்றால் வெட்டுகிறவன் என்று அர்த்தம். அவனுடைய மறுபெயர்களை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே நாம் பார்க்கிறோம். எருபாகால் என்ற ஒரு பெயர் இருந்தது, மற்றும் ஒரு பெயர் இருந்தது, எருபேசேத் என்ற ஒரு பெயரும் இருந்தது. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 32வது வசனம், தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனோட வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பெயரிடப்பட்டது. ஒரு பலிபீடத்தை அவன் இடித்து தகர்த்து விட்டான். அவர்கள் கேட்கும்போது, நீங்க ஏன் வாதாடுகிறீர்கள், உங்கள் பாகாலே வந்து வாதாடட்டுமே என்று சொல்லுகிறான். அதனாலே அவனுக்கு எருபாகால் என்ற ஒரு பெயரை அந்த ஊர் ஜனங்கள் வைத்தார்கள். மற்றும் ஒரு பெயர் இருந்தது, எருபேசேத். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். இவன் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான், நியாயாதிபதியாக இருந்தான் என்று பரிசுத்த வேதாமத்திலே இவனை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். இவன் மனாசே கோத்திரத்தை சார்ந்தவன். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 15வது வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் இஸ்ரவேலிலே எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். நான் தான் இருக்கிறதுலே சின்ன ஆளு, சிறியவன். என் வீட்டில் இருக்க எல்லாரிலுமே நான் சிறியவன். இதில் நான் எப்படி போய் நான் வந்து ஜெயிப்பேன்? நான் மனாசே கோத்திரத்தை சார்ந்தவன், என்னுடைய குடும்பம் எளிய ஒரு குடும்பமாக இருக்கிறது என்றெல்லாம் தன்னை மிகவும் வருத்தி அவன் பேச ஆரம்பித்தான். நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன் என்று ஒரு கேள்வியை கேட்கிறான். இவன் ஆனால் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தான். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம், கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஒரு பராக்கிரமசாலி, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அதனால நீ தைரியமாக இரு என்று அவனை தைரியப்படுத்துகிறார். நாம் சில வேளைகளிலே நாம் சோர்ந்து போகிறோம், என்னால் அதை செய்ய இயலாது, போதும் ஆண்டவரே என்னை விட்டுவிடுங்கள் என்ற முடிவுக்கெல்லாம் வந்து விடுகிறோம். இப்படியாக அநேக தீர்க்கதரிசிகள் கூட புலம்ப ஆரம்பித்தார்கள். இருப்பதை பார்க்கலாம், சாவதே நலம் என்று கூட சொல்லக்கூட ஆரம்பித்தார்கள். யோனா, எலியா போன்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம்.
அதே போல சோர்வு என்பது எல்லோருக்குமே வரக்கூடிய ஒன்று தான். அந்த சோர்விலிருந்து நாம் வெற்றி அடைய வேண்டும். தேவன் நம்மை பலப்படுத்த அறிந்திருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய ஆவியின் உதவியோடு கூட நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். கிதியோனை அந்த விதமாக அவர் தைரியப்படுத்தினார் என்று நாம் அறிகிறோம். இரண்டாவது, ஒரு மனுஷனை முறியடிப்பதை போல நீ முறியடிப்பாய் என்று சொல்கிறார். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஒரு மனிதனை முறியடிப்பதை போல நீ முறியடிப்பாய் என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். எவ்வளவு தைரியப்படுத்துகிறார் என்று பாருங்க. நாம் ஏன் பயப்பட வேண்டும்? இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்களே, எப்படி நாம் வாழப்போகிறோம்? அவர்களெல்லாம் மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, நாம் இப்படி வாழப்போகிறோம் என்ற ஒரு அங்கலாய்ப்பு நமக்குள்ளாக அவ்வப்போது வந்து நம்மை அச்சுறுத்தக்கூடும். கிதியோனை நோக்கி பாருங்கள், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலர்களை அனுப்பினார். அவர்கள் உலகமெங்கும் கடந்து சென்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அன்று இல்லை. வெறும் கப்பல் பயணத்திலே போனார்கள். இன்றைக்கு விமான பயணத்திலே நாம் பயணிக்கிறோம். அன்றைக்கு அந்த விதமான வசதி வாய்ப்புகள் இல்லை. பல மாதங்களாக, பல வருடங்களாக கப்பல் பயணம் செய்து உலகம் முழுவதுக்கும் சென்று இந்த உன்னதமான சுவிசேஷ வேலையை அவர்கள் செய்தார்கள். தேவன் அவர்களை பலப்படுத்தினார். கிதியோனை பலப்படுத்தின தேவன் அவர்களையும் பலப்படுத்தினார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் பலப்படுத்த அறிந்திருக்கிறார். எனவே அவர் நியாயாதிபதிகள் 6:14 சொல்லும்போது, அப்போது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உனக்கு ஒரு பலன் இருக்கிறது இல்லையா? நான் சிறியவன், மனாசேயிலே எளியவன், நான் தான் கடைசி, இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தான். இருந்தாலும் உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலம் இருக்கு இல்லையா, அந்த பலத்தோட நீ போ. நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். Go in this your might, and you shall save Israel from the hand of the Midianites. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். Have not I sent you? நான்ல உன்னை அனுப்புகிறேன், நீ ஏன் பயப்பட வேண்டும்? இன்றைக்கு நாம் யாருடைய நாமத்தினாலே நாம் கடந்து செல்கிறோம்? கர்த்தருடைய நாமத்தினாலே கடந்து செல்கிறோம். அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் கடந்து செல்ல வேண்டும். வேற ஒரு நாமத்தோடு கூட அல்ல, வேற ஒரு டீமோடு கூட நாம் சேர்ந்து அல்ல, கர்த்தரோடு இணைந்தவர்களாக நாம் கடந்து செல்கிறோம். அனுப்புகிறவர் தேவன். அதை நீங்கள் முதலாவது எண்ணுங்கள். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்கும் என்றால் நீங்கள் வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ்வீர்கள். அந்த வெற்றியின் ரகசியம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை வேறு ஒன்றுமே இல்லை. நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நாம் சும்மா வெறும் கையனாக கடந்து சென்றால் போதும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அந்த நம்பிக்கையோடு கூட கடந்து செல்லுங்கள். அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உள்ள தேவனை பெற்ற சந்ததி வேறே எது இந்த உலகத்திலே? கர்த்தரை தமக்கு சொந்தமாக பெற்றுக்கொண்ட அந்த சந்ததி தான் இன்று வரை ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் அவரை பெற்றுக்கொண்ட ஒரு சந்ததியாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அனுதினம் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் நம்மை அனுப்புகிறவர் தேவன் என்று நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 22-23 வசனங்களிலே கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார்.
தேவனை கண்டு ஒரு மனிதனும் உயிரோடு இருக்கவே முடியாது. அதனாலே கிதியோன், ஐயோ நான் தேவனை பார்த்து விட்டேனே, தூதனை பார்த்து விட்டேனே என்று சொல்லி பயம் ஆரம்பித்தது. அவனுக்குள்ளாக ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. ஆனால் தேவ தூதன் அங்கே என்ன சொல்லுகிறார்? நீ சாவதில்லை, பயப்படாதே, சமாதானம். தேவ தூதனை முகமுகமாக பார்க்கிறார். அந்த ஒரு பாக்கியம் கிதியோனுக்கு கிடைத்தது. இன்றைக்கும் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் யாரை பார்த்தார்கள்? தேவ தூதனையா அல்லது அவர்கள் கண்ட கனவா? அது அவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் கிதியோன் சொல்லக்கூடிய இந்த காரியம், தேவ தூதனை அவனுடைய கண்களாலே அவன் பார்த்தான், கண்டேன் என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. ஏனென்றால் தேவன் ஒளியாக இருக்கிறார், அவருடைய தேவ தூதர்கள் காற்றாக இருக்கிறார்கள். தேவ தூதர்களை ஒருவரும் பார்க்கவே முடியாது. ஆனால் இவன் பார்த்தான். அந்த ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. அதனாலே நான் செத்து விடுவேன் என்ற ஒரு பயம் அவனுக்குள்ளாக இருந்தது. பயப்படாதே, நீ சாவதில்லை என்று அந்த தேவதூதன் சொன்னார். மூன்றாவது ஒரு பெரிய காரியம் கிதியோனை குறித்து நாம் படிக்கிறோம். ஒரு மாபெரும் ஒரு டெஸ்ட் வைக்கிறார் ஜனங்களுக்கு. தேவனுடைய ஆலோசனையின்படியாக அந்த டெஸ்ட் ஆனது வைத்தார். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 7வது வசனம். அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி கொடுத்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர் என்றார். திரளான ஜனங்க இருந்தாங்க. அவ்வளவு பேரும் வேண்டாம் யுத்தத்திற்கு, ஒரு டெஸ்ட் வை, தண்ணீர் குடிப்பதற்கு ஜனங்களை அனுப்பு. யாரெல்லாம் நக்கி குடித்து கொண்டார்களோ அந்த தண்ணீரை, அவர்களை மாத்திரம் நீ செலக்ட் பண்ணி அந்த மாதிரி ஆளுகள்லாம் கணக்கெடு. அப்படி கணக்கெடுக்கப்பட்டதிலே 300 பேர் தேர்ந்தாங்க. இந்த 300 பேர் போதும் அப்படின்றார். மற்றவங்கள நீ வீட்டுக்கு அனுப்பிச்சிரு. ஏன்? ஒரு வேளை அவங்க ஒரு சோம்பேறியா இருக்கலாம், எங்களால் தான் அந்த ரட்சிப்பு வந்தது என்று அவங்க சொல்லி பெருமை கொள்வதற்கான வழி ஏற்படும். அதனால அது வேண்டாம். சரியாக, அதாவது ஒரு யுத்த வீரனை போல அந்த தண்ணீரை பருகக்கூடியவர்கள். சில பேர் டிராவலில் கடையில் போய் சாப்பிடுவாங்க, மணிக்கணக்காக உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்போ என்ன அவசரம், கொஞ்சம் பொறுங்க, மெதுவாக போகலாம். ஆனால் கையேந்து பவனில் போய் சாப்பிட்டுட்டு பயணிக்கிறவர்கள் எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். ஏன்? அந்த டைமை சேவ் பண்ண வேண்டும். அதனால் கையேந்து பவனுக்கு போகிறாங்க. சீக்கிரமாக துரிதமான ஒரு உணவு, துரிதமாக சாப்பிட்டுட்டு அப்படியே பயணிப்பாங்க. நேரத்தை மிச்சம் பண்ண வேண்டும் என்பதற்காக அவங்க நேரத்துக்கு போய் சேருவார்கள். ஆறமர போகிறவர்கள் அங்கே போகிறதுக்குள்ள ஒன்று கடை மூடிடும், இல்லை அவங்க பயணம் தடப்படும். இப்படிப்பட்டவர்கள் வெற்றி கொள்ள முடியாது. அதே போல இங்கே ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த நக்கி கொடுத்தவர்கள் 300 பேரை கொண்டு மீதியானியரை ரட்சிப்பேன், உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவுள் என்றார். அந்த விதமாக கிதியோன் செய்து வெற்றி அடைந்தான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு வார்த்தை அவன் சொன்னான். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 18வது வசனம். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். இந்த வார்த்தையை சொல்லணும். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி அவங்க எக்காலங்களை ஊதி ஆரவாரம் செய்தார்கள். அங்கே எல்லாரும் பயந்து திரளான ஒரு பெரிய படை வருகிறது என்று சொல்லி எல்லாரும் ஓடிவிட்டார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் கொடுத்த அந்த ஆலோசனையின்படியாக நக்கி கொடுத்த அந்த 300 பேராலே மீதியானியரை வெற்றி கொண்டான் என்று பார்க்கிறோம். இந்த கிதியோன், இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் கொடுத்திருக்கிறதான அந்த பலத்தில் நாம் பயணிப்போம் என்றால் நாமும் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். அந்த பலத்தோடு போக வேண்டும், சுய பலத்திலே போகக்கூடாது.
நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் அல்லவா, அந்த வார்த்தை தான் அங்கே முக்கியம். கிதியோனை பலப்படுத்தினார். அவனோ பலவீனமாக இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் பலன் இருந்தது. அந்த பலத்தை வச்சுதான் இன்னும் பலப்படுத்துகிறார். நமக்கு கொஞ்சம் பலன் என்று சொல்லும்போது விசுவாசம், அந்த விசுவாசம் மழை பெருசு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கடுகளவு இருந்தால் போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகளவு இருந்தால் போதும். இந்த மழையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னால் அது அப்படியே நடக்கும். அப்போ அந்த விசுவாசம் வேண்டும் என்று சொல்கிறார். அந்த கொஞ்சம் விசுவாசம் இவனுக்குள்ளாக இருந்தது, இந்த கிதியோனுக்குள்ளாக. அந்த விசுவாசத்தோடு அவன் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கூட அந்த விசுவாசம் மிக மிக அவசியம். அந்த விசுவாசம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து அரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். நான்காவதாக நாம் பார்க்கும்போது இவனுடைய குடும்பம் மற்ற காரியங்களை குறித்து அங்கே நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். நியாயாதிபதிகள் 8:30 வாசிக்கிறோம். கிதியோனுக்கு அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள். அவனுடைய கற்ப பிறப்பான குமாரர் 70 பேர். 70 பிள்ளைகள் அவனுக்கு இருந்திருக்கிறாங்க. அநேக பெண்கள் இருந்திருக்கிறாங்க. எப்பேற்பட்ட ஒரு மனிதன் என்று பாருங்கள் அன்பானவர்களே. இப்படிப்பட்டவர்களும் அந்நாட்களிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். 70 பேர் இருந்தார்கள். இன்றைக்கு 3 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் கூடுனால் 10 அல்லது 12 இவைகள் தான் நாம் அதிகமாக கேள்விப்படுகிறோம். ஆனால் கிதியோனுக்கு 70 குமாரர்கள் இருந்தார்கள். அவனும் ஒரு நியாயாதிபதியாக இருந்தான். ஆனால் இவ்வளவு பிள்ளைகள் இருந்து அந்த பிள்ளைகள் கிதியோனுடைய வழியிலே நடந்தார்களா, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றெல்லாம் நாம் பார்க்கும்போது அவைகள் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகிறது. அதுதான் ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கிதியோன் வீட்டாருக்கு அவன் செய்த காரியமே கன்னியாக போனது. நியாயாதிபதிகள் 8:27 அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கன்னி ஆயிற்று. It became a snare unto Gideon and to his house. அதுதான் கன்னியாய் விட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்ன அந்த ஏபோத்தை உண்டு பண்ணினான். ஒரு பெரிய ஒரு தவறு நடக்கிறது அன்பானவர்களே. அந்த கொள்ளையிட்ட பொருட்களை கொண்டு வந்து அதனாலே ஒரு ஏபோத்தை உண்டு பண்ணுகிறான். அதுதான் அவன் செய்த தவறு. அது அவன் வீட்டுக்கும் கன்னியாயிற்று. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அதாவது சோரம் போனார்கள் என்று சொல்லும்போது விபச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நாம் உண்மையான தேவனை விட்டுவிட்டு வேறு ஒரு தேவனை வழிபட்டால் அதுவும் விபச்சாரம் தான், அதுவும் சோரம் போறதுக்கு சமந்தான். எனவே அவர்கள் அந்த விதமாக தேவனை விட்டுவிட்டு இந்த ஏபோத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள், சோரம் போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அபிமெலேக்கு என்று சொல்லக்கூடிய கிதியோனுடைய மகன், அவனும் மகன்தான், 70 பேரையும் தன்னுடைய சகோதரர்கள் 70 பேரையும் ஒரே கல்லின் மேலே வைத்து வெட்டி போடுகிறான். அது எவ்வளவு கொடூரமான ஒரு சம்பவம். நியாயாதிபதிகள் 9:5 அவன் ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் யெருபாகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் யெருபாகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளித்திருந்தபடியால் அவன் தப்பினான். இந்த யோதாம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் தான் தப்பிச்சிடான். மிச்சம் 70 பேரையும் ஒரே கல்லில் வச்சு இந்த அபிமெலேக்கு கொன்று போடுகிறான். எவ்வளவு வேதனையான காரியம். உலகத்திலே இந்த விதமான ஒரு சம்பவம் இதுவரை நாம் கேள்விப்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அவன் நாட்களிலே நடந்தது. அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகள் பிறக்கும்போது எவ்வளவு சந்தோஷம் உண்டாயிருக்கும். அந்த கிதியோனுடைய குடும்பத்தில் இஸ்ரவேலின் சந்ததி கடற்கரை மணலத்தனையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியாக அங்கே பிள்ளைகள் பிறந்தது, 70 குமார்கள். ஆனால் ஒரு சகோதரன் எழும்பி தன்னுடைய உடன் வந்த அந்த 70 பேரையுமே அவன் கொலை செய்து கொடுக்கிறான். காயின்
எப்படி ஆபேலை கொலை செய்து போட்டானோ அதே கொடூரமான புத்தி இவனுக்குள்ளாக இருந்தது, அப்படியே வழி வழியாக. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்று சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்ம இருதயத்தில் நினைச்சா கூட அது கொலை என்று சொல்கிறார். அதனால கவனமாக இருங்கள், ஒருபோதும் அந்த விதமாக எண்ணம் கொள்ளாதிருங்கள். இன்னும் நம்ம கிதியோனை குறித்து நம்ம படிக்கும்போது, நல்ல வயதான காலத்திலே அவன் மரித்தான். நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 32வது வசனம். பின்பு யோவாசின் குமாரனாகிய கிதியோன் நல்ல விருத்தாபியத்திலே மரித்து ஒப்ராவிலே தன் தகப்பனாகிய யோவாஸ் என்னும் அபியேசருடைய கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டான். பொதுவாக எல்லாருமே முதிர் வயதிலே நல்ல வயதான காலத்திலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதே போல இவனும் நல்ல வயதான காலத்திலே விருத்தாபியத்திலே மரித்து ஒப்ராவிலே அவன் அடக்கம் செய்யப்பட்டான் என்று பார்க்கிறோம். கல்லறைக்கு போவது என்பது அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இவன் கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டான். இவனுடைய ஜீவியத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான், நல்ல ஒரு குடும்பத்தை உண்டு பண்ணினான். ஆனால் அதே நேரத்தில் அவன் ஒரு ஏபோத்தை உண்டு பண்ணினான். அது எப்படி வந்தது? அந்த வந்த விதம் சரியில்லை, அதுதான் தவறு. எந்த வகையில் வந்தால் என்ன என்று நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது எந்த வகையில் வந்தது? உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்க வேண்டும், அதை யார் கொடுத்தது? யாரோ கொடுத்ததை கொண்டு வந்து விடலாமா வீட்டுக்குள்ளாக? அது வெடிப்பொருளாக இருக்கலாம், அல்லது விஷம் நிறைந்ததாக இருக்கலாம். அதை ஏன் கொண்டு வந்தாய் என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். இவன் அதை வைத்தான் ஏபோத்தை, அதனாலே அவனுடைய குடும்பத்துக்கு கண்ணியாயிற்று. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் சோரம் போனார்கள். நமக்கான பாடம் என்ன? 7 வருஷமாக மீதியானியரிடம் அடிமைகளாக இருந்தபோது கிதியோன் கேட்ட கேள்விதான் அது. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தார், இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றார். எவ்வளவு ஆசீர்வாதமாக வாழ்ந்தவர்கள், எகிப்திலே அடிமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், பார்வோனுடைய கரங்களிலிருந்து 40 வருஷமாக வனாந்தரத்திலே அற்புத அடையாளங்களை கண்டவர்கள், இப்போது மீண்டுமாக ஒரு 7 வருஷமாக மீதியானியர் கையிலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அதனாலே இவன் வேதனையோடு கூட அந்த அற்புதங்களெல்லாம் எங்கே? கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் ஏன் நடக்கிறது என்று அங்கலாய்த்து இந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தான். இன்றைக்கு நாமும் சொல்லுகிறோம், நம்முடைய தவறை நாம் ஒத்துக்கொள்வதில்லை. எதனாலே அது வந்தது? இவர்கள் ஏபோத்தை உண்டு பண்ணினார்கள், அதனாலே மறுபடியும் மீதியானியர் இவர்களை ஆண்டு கொண்டார்கள். இதுதான் நடந்தது. நாம் தவறு செய்யும்போது பிசாசு நம்மை வந்து ஆண்டு கொள்ளுவான். தவறின் கீழாக நாம் விற்கப்படுவோம். ஆனால் இந்த கிதியோனுடைய நாட்களில் நாம் பார்க்கும்போது 40 வருஷம் அமைதியாக இருந்ததாம் இவனுடைய நியாயாதிபதிகள் காலத்திலே. நியாயாதிபதிகள் 8:28 வாசிக்கிறோம், இந்த பிரகாரமாக மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாக இருந்தது. 7 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. அவங்களை விடுதலை செய்து கிதியோன் நியாயாதிபதியாக இருக்கிறார். 300 பேராலே ஜெயித்தாரு. 40 வருஷம் ஆண்டிருக்கிறார். முக்கியமான காரணம், கொள்ளை பொருள்களிலிருந்து வந்த அந்த ஏபோத்து தான் கண்ணியாயிற்று. இதுதான் நமக்கான பாடமாக இருக்கிறது. நியாயாதிபதிகள் 8:26-27 வாசிக்கிறோம். பிறை சிந்தாக்குகளும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த இரத்தாம்பரங்களும் அவருடைய ஒட்டகங்களின் கழுத்துக்கள் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களில் நிறை 1700 பொன் சேக்கல் நிறையாயிருந்தது. அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேல் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள்.
அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாக இருந்தது. இதை அவன் செய்தான். ஆரோன் எப்படி பொன் கன்றுக்குட்டியை செய்தானோ அதே போல இதை ஒரு ஏபோத்தை உண்டு பண்ணினான். அது எதிலிருந்து வந்தது? மீதியானியரின் அந்த ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த அவைகளிலிருந்து வந்தது. பொன் கடுக்கன்கள் அவைகளாலே அதை செஞ்சான். அதான் தப்பு. அது வேஸ்டா போயிடுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அதை உருக்கி வேற ஏதாவது செஞ்சிடலாம். இதெல்லாம் நம்முடைய யோசனை, நம்முடைய சிந்தை. அது முற்றிலுமே அதை நிராகரித்து போட வேண்டும் என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. யாக்கோபை பற்றி நாம் நன்கு அறிவோம். அவன் என்ன செய்தான்? அதை புதைத்து போட்டான் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். அந்த தங்கத்தை உருக்கி வேற ஏதாவது செய்யலாம், வேற ஏதாவது செஞ்சு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்களுக்கு அப்போ அந்த நாலேஜ் இருந்தது. ஏனென்றால் அது சாபத்தீடானது, அது தீட்டு, அது வீட்டுக்கு வரக்கூடாது. அது எப்பேற்பட்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, ஒரு சரீரத்தை புதைப்பதை போல, ஒரு பிரேதத்தை புதைப்பதை போல அதை புதைத்து போட வேண்டும். ஏனென்றால் அது எதுக்குமே உதவாது. சரீரத்தை நாம் ஏன், மரித்து போன ஒரு சரீரத்தை நாம் ஏன் குழி தோண்டி புதைத்து போடுகிறோம்? அது இனிமேல் ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாது. உயிர் உள்ளவன் தான் பிரயோஜனம், உயிரற்றவன் பிரயோஜனம் இல்லை. அப்ப அதை போல அந்த தெய்வங்களை அவன் ஒரு கர்வாலி மரத்தின் கீழாக குழி தோண்டி புதைத்து போட்டான் என்று பார்க்கிறோம். நீங்கள் புதைத்து போட ஆயத்தமாக இருக்கிறீர்களா? புதைத்து போட வேண்டும். அதனுடைய வருவாய் நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது சாபத்தீடானது, அது வீட்டில் இருக்கக்கூடாது. அதை எடுத்து மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடாது. அதிலேயும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த யாக்கோபு அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கவில்லை. மற்ற அந்நியர்கள்லாம் கூட அவர்களோடு கூட இருந்திருக்க கூடும். ஆனால் அவர்களுக்கு அவன் அதை கொடுக்கவில்லை, அதை புதைத்து போட்டான். அதே போல புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மாய வித்தைக்காரர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். மனம் திரும்பினாங்க. எல்லாரும் மனம் திரும்பிட்டு தங்களுடைய மாய வித்தைகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அந்த புஸ்தகங்கள்லாம் இனி வேஸ்ட்டு, அதை யாருக்கும் கொடுக்கவும் கூடாது, அதை பயன்படுத்தவும் கூடாது என்று சொல்லி அவைகளை சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். They counted the price of them and found it 50,000 pieces of silver. 50,000 வெள்ளிக்காசாக அவர்கள் பார்த்தார்கள். அவ்வளவு ரேட்டு போகும் அந்த மாயவித்தை சம்பந்தமான புத்தகங்கள். அவைகள் எல்லாம் தீயிட்டு அழித்து போட்டார்கள். ஏன்? மனம் திரும்பி விட்டார்கள், ஜீவனுள்ள தேவனை கண்டு விட்டார்கள். இந்த மாய வித்தைகளினாலே அநேகரை ஏமாற்றி கொண்டு வந்தார்கள். இன்னும் அது இருக்கக்கூடாது என்று சொல்லி அதை அழித்து போட்டார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, கிதியோனை குறித்து இந்த நாளிலே நாங்கள் தியானம் செய்தோம். அவன் ஒரு ஏபோத்தை உண்டு பண்ணினான். அது அவனுடைய வீட்டிற்கும் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் சோரம் போவதற்கும் காரணமாகிவிட்டது என்று நாங்கள் தியானம் செய்தோம். நாங்களும் இந்த விதமாக ஒருபோதும் எங்களுடைய வீட்டிற்கு கண்ணியை வைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்து விடாதபடி இருக்க, எச்சரிக்கையாக இருக்க நம்முடைய பரிசுத்த வேதாகமம் இதன் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபை போல ஆகாதவைகளை புதைத்து போடவும், மனம் திரும்பின மாய வித்தைக்காரர்களைப் போல அவைகளை நாங்கள் எரித்து போடவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க, உம்முடைய பரிசுத்த வேத எழுத்துக்களை எங்களுடைய வீடுகளிலே அலங்கரிக்கத்தக்கதாக உம்முடைய கிருபையுள்ள வசனம் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி வழிநடத்தல் வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். 9350509. Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.